வணக்கம். செய்திச் சுருக்கம். 43 ஆண்டுகளில் முதல் முறை பிரதமர் மோடி குவைத் பயணம். குவைத் நாட்டின் அமீர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபாவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக குவைத் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். இதற்கு முன் 1981 அப்போதைய பிரதமர் இந்திரா குவைத் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு வளைகுடா நாட்டிற்கு இந்திய பிரதமர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இன்று காலை டெல்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி பிற்பகலில் அமீர் டெர்மினலை சென்றடைகிறார். பின்னர் வளைகுடா ஸ்பிக் தொழிலாளர் முகாமிற்கு சென்று அங்குள்ள இந்திய தொழிலாளர்களை சந்திக்கிறார். இன்று மாலை ஷேக் சாத் அல் அப்துல்லா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்கிறார். இதையடுத்து வளைகுடா கால்பந்து தொடரின் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். நாளை காலையில் பாயன் அரண்மனையில் நடைபெறும் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்கிறார். இதையடுத்து குவைத் நாட்டின் அமீரை சந்தித்து பேசுகிறார். அதன் பிறகு இளவரசரை சந்திக்கிறார். இதன் தொடர்ச்சியாக குவைத் இந்தியா இடையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. அதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: இன்றும் நாளையும் நான் குவைத் செல்கிறேன். இந்த பயணம் குவைத்துடனான இந்தியாவின் வரலாற்று தொடர்பை மேலும் வலுப்படுத்தும். குவைத் நாட்டின் இளவரசர் மற்றும் குவைத் பிரதமரை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். இன்று மாலை நான் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் உரையாடுவேன். அரேபிய வளைகுடா கோப்பையின் தொடக்க விழாவிலும் கலந்து கொள்வேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நடக்கப்போகும் சம்பவத்தை எப்படி தடுக்க முடியும்? சட்டம் ஒழுங்கை குறை சொல்லாதீங்க. சமூக விரோதிகளுக்கு திமுக கட்சி பதவிகள் கொடுப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்ததற்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். அது பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாமல் இருக்கப்படுவதற்காக போதுமான அளவுக்கு பாதுகாப்புகள் செய்வதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது பல்வேறு வழக்குகளிலே சிக்கியிருக்கின்றவர்களுக்கும் கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 4 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் தேடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாக தடுக்கிறோம்? நீதிமன்ற வளாகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியே நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே நீதிமன்ற வளாகம்னா என்ன? அது இதுவா? அது வெளியே நடந்திருக்கு. அது வெளியே நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இடைத்தரகர்கள் ஆதிக்கம், பேரம் பேசும் காட்சிகள். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தினமும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். இப்போது சபரிமலை சீசன் என்பதால் ஏராளமான ஐயப்பன் பக்தர்களும் மாரியம்மன் கோயிலுக்கு படையெடுத்து வருகின்றனர். கூட்டம் அதிகமாக இருப்பதை பயன்படுத்தி கோயிலில் பணிபுரியும் நிர்வாகிகளை கையில் வைத்திருக்கும் ஒரு சில இடைத்தரகர்கள் வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பக்தர்களை மடக்கி உங்களை நேரடியாக சாமி பார்க்க அழைத்து செல்வதாக கூறி ஆளுக்கு 200 ரூபாய் கேட்டு பேரம் பேசி பணம் கறக்கின்றனர். அவங்ககிட்ட சொன்னோம்னா வழக்கத்தில் 10 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வந்தோம். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் காசு கொடுங்க வந்து. அதான் 200 அவர் தான் கேட்டு சீக்கிரம் அவங்களுக்கு காசு எட்டு பேரா போங்க சாப்பிட வந்து கூட்டு போயிடுவாரு. நான் போயிட்டு சாமி போடுறாரு. சரி, சாமி கும்பிட்டு அவர் கையில் கொடுங்க. சரி, என்ன சொல்றீங்க? எல்லாம் வரணும் சாமி. எவ்வளோ சொல்றா? அடிக்கிறாரு. எவ்வளோ சொல்ற? சீக்கிரம் அதான் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. 150 ரூபாய். 150 ரூபாய்க்கு வருது. 150 ரூபாய் சாப்பிட்டு கூட்டி போறாரு. 150 ரூபாய். இந்த மோசடியின் பின்னணியில் கோயிலில் இருக்கும் அறநிலைய அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். நேற்று இரவு கோடியக்கரை அப்பால் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 2 படகுகளில் வந்த இலங்கையைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் 6 பேர் மீனவர்களை இரும்பு கம்பியால் தாக்கியும் அரிவாளால் வெட்டியும் உள்ளனர். இதில் மீனவர் ராஜ்குமாருக்கு தலை மற்றும் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. ராஜேந்திரனுக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. நாகலிங்கத்துக்கு உள்காயம் உள்ளது. மேலும் மீனவர்களை அச்சுறுத்திய கடற்கொள்ளையர்கள் படகிலிருந்த 300 கிலோ வலைகளை வெட்டி எடுத்து சென்றனர். அத்துடன் படகிலிருந்த GPS கருவி, செல்போன் உள்ளிட்டவைகளையும் பறித்து சென்றனர். இந்நிலையில் படுகாயமடைந்த மீனவர்கள் ராஜேந்திரன், ராஜ்குமார் ஆகியோர் இன்று காலை கரை திரும்பினர். அவர்களை சக மீனவர்கள் மற்றும் உறவினர்கள் மீட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோல மற்றொரு படகில் கோடியக்கரையில் இருந்து நாட்டுப் படகில் மீன்பிடிக்க சென்ற பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த குமார், ஜெகன், லட்சுமணன் ஆகியோர் 22 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களையும் தாக்கி மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றுள்ளனர். இந்த 2 சம்பவங்கள் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மீண்டும் மீண்டும் தாக்குதல். 2 நாட்களில் 8 சிலைகள் சேதம். வங்கதேசத்தில் தொடரும் பதற்றம். நமது பக்கத்து நாடான வங்கதேசத்தில் அரசுக்கு எதிரான மாணவர் போராட்டம் ஜூலையில் தீவிரமடைந்தது. அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் 5 தனது பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறி நம் நாட்டில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றது. ஷேக் ஹசீனா வெளியேறிய பின் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீது பல இடங்களில் தாக்குதல்கள் நடந்தன. கோயில்களும் தொடர்ந்து தாக்கப்படுவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 3 கோயில்களில் சாமி சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. தினாஜ்பூர் மாவட்டம் பிரகஞ்சில் உள்ள காளி கோயிலில் 5 சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பீல்தோரா யூனியனில் உள்ள போலஷ்கந்தா காளி கோயிலில் ஒரு சிலையும், மைமன்சிங் மாவட்டம் ஷாகுவாய் பகுதியில் உள்ள பொந்தர்பாரா கோயிலில் 2 சிலைகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் பொலிஷ்கந்தா கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதான அலல் உதீன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் உதீன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிலைகளை சேதப்படுத்திய நபருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென கோயில் கமிட்டி தலைவர் ஜனார்தனன் ராய் வலியுறுத்தினார். ஹைதராபாத் ஐடி கம்பெனி கட்டடத்தில் தீ விபத்து. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மாதப்பூர் ஹைடெக் சிட்டியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் பல ஐடி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதன் 5வது மாடியில் உள்ள உணவகத்தில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தளம் முழுவதும் தீ பரவியது. அங்கிருந்த நிறுவனங்களின் பொருட்களும் தீயில் எரிந்தன. கண்ணாடிகள் உடைந்து விழுந்தன. அந்த இடம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. அதிகாலை நேரம் என்பதால் ஐடி ஊழியர்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே இருந்தனர். அவர்களும் அலறியடித்து வெளியே ஓடினர். எனினும் சிலர் காயமடைந்தனர். 6 வண்டிகளுடன் தீயணைப்பு குழுவினர் வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் இறங்கினர். விபத்துக்கான காரணம் என்ன மற்றும் சேத விவரங்கள் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என போலீசார் கூறினர். பாஸ் ஆனா ஹெல்மெட், ஃபெயிலானா லட்டு, மாற்றி யோசித்த போலீஸ். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் 2 வீலரில் செல்லும் மக்கள் ஹெல்மெட் அணிவதை தவிர்க்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் திடீரென ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என டிராபிக் போலீஸ் தரப்பில் அறிவிக்கப்படும். உடனே மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அரசியல்வாதிகளும் மக்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். இதனால் ஹெல்மெட் அணிந்து வண்டி ஓட்டுவதை கட்டாயப்படுத்த முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். இந்த முறை 2025 ஜனவரி 1 முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என மீண்டும் அறிவித்துள்ளனர். அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் செய்து வருகின்றனர். வில்லியனூரில் சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, எஸ்பி மோகன்குமார் ஆகியோர் 2 வீலர்களில் சென்றவர்களிடம் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகள் கேட்டனர். சரியான பதில் சொன்னவர்களுக்கு ஹெல்மெட் பரிசளித்து வாகன ஓட்டிகளை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தனர். தவறாக சொன்னவர்களுக்கு லட்டு கொடுத்து ஹெல்மெட் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். இடது பக்கம் திரும்பலாம். பி வந்து டி ரோடு. திருப்பி சொல்லவா? ஏ வந்து மே டர்ன் லெஃப்ட். ஏ வந்து என்ன சொல்லுது? இடது பக்கம் திரும்பலாம். பி வந்து டி ரோடு. அந்த ரோடு வந்து டி ஜங்ஷன். அதுக்கடுத்தது சைட் ரோடு லெஃப்ட்.
लड्डू कंसोलेशन प्राइज வழக்கமாக வாகனங்களில் செல்வோரை போலீசார் தடுத்து நிறுத்தினால் பயந்து ஓடுவார்கள். ஹெல்மெட் பரிசளிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் போட்டி போட்டுக்கொண்டு டிராபிக் போலீசாரை முற்றுகையிட்டனர். வில்லியனூர் பகுதியில் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி ஹெல்மெட் அவசியத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தி அதற்கு கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகளை அனைவருக்கும் ஹெல்மெட் அணிவித்து பொதுமக்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வர ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் அனைவரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். தலைக்கவசம் உயிர்கவசம் என்பது ஒரு தாரக மந்திரமாக அனைவரின் மனதிலும் இருக்க வேண்டும். இது எங்களுடைய இலக்கு விபத்தில் இறப்பில்லா புதுச்சேரி என்ற ஒரு இலக்கை நோக்கி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை நமது உயர் அதிகாரிகளின் மேற்பார்வையில் நாங்கள் பணி செய்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சீரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதற்கு புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறைக்கு தங்கள் ஒத்துழைப்பை நல்கி அனைவரும் சாலையில் பயணம் செய்யும்போது இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும்போது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.